நடந்து முடிந்த 2026 தேர்தல் அதிமுகவுடைய ஆட்சிதான். டைம்ஸ் நவ் வெளியிட்ட அதிரடி கருத்து கணிப்பு. மகிழ்ச்சியிலே அதிமுகவினர், அதிர்ச்சியிலே திமுக தலைமை. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி என நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலுமே கிடையாது. 5 முனை போட்டி. நாங்களும் களத்தில் தான் இருக்கிறோம் என சொல்லி சசிகலாவும் ராமதாசும் புதிதாக ஒரு கூட்டணியை அமைத்து தமிழக சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கடந்த 23ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. அந்த வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் நேற்று தினம் மாலை 6 மணி வாக்கிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நிறுவனங்களுமே அதனுடைய கருத்து கணிப்பு முடிவுகள், மக்களிடம் கேட்கப்பட்ட கருத்து கணிப்புகள் என அனைத்தையும் வெளியிட்டிருக்காங்க. இப்ப எடுக்கப்படக்கூடிய இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் சரியானதாக இருக்குமா அப்படின்னா 170% சரியானதாக இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் டைம்ஸ் நவ் நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்புகள் தான் தமிழக அரசியல் வட்டாரத்திலே திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. மொத்தமாக 234 தொகுதிகளில் அதிமுகவிற்கு 128 147 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி வாய்ப்பு என்பது உறுதியாக இருக்கிறது என டைம்ஸ் நவ் ஜேவிசி நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பிலே தெரிய வந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக திமுக கூட்டணி கட்சிக்கு 75 98 இடங்கள் வரைக்கும் தான் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறதா. அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்திற்கு 8 15 இடங்கள் வரைக்கும் வெற்றி வாய்ப்பு என்பது கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கணிப்பு மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுடன் ஒத்துப்போகுமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 0 அப்படிங்கிறது மட்டும்தான் மிச்சம் மிஞ்சி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். நாம் தமிழர் கட்சி திமுகவை எதிர்ப்பதை தவிர்த்துவிட்டு, அதாவது விஜயை மட்டும் எதிர்ப்பது என முடிவெடுத்து விஜயை எதிர்ப்ப ஆரம்பிச்சாங்க. திமுகவை எதிர்த்துதான் நாம் தமிழர் கட்சி என்பது ஆரம்பிக்கப்பட்டது. இறுதியாக திமுகவா அல்லது நாம் தமிழர் கட்சியான போட்டியை போடாமல் கடைசி நேரத்திலே தமிழக வெற்றி கழகமா நாம் தமிழர் கட்சியான போட்டியை போட ஆரம்பிச்சாங்க. அதன் காரணமாக இந்த முறையும் 0 தொகுதிகள் தான் வெற்றி வாய்ப்பு என்பது அவர்களுக்கு இருக்கலாம். அதிமுக கூட்டணிக்கு 128 147 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது. திமுக கூட்டணிக்கு 75 98 தொகுதிகளும், அதே போல தமிழக வெற்றி கழகத்திற்கு 8 15 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி வாய்ப்பு என்பது அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி தற்சமயம் செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்திருக்கிறது. டைம்ஸ் நவ் நிறுவனம் வெளியிட்ட அந்த கருத்து கணிப்பு முடிவுகளும் அதிமுகவிற்கு ஆதரவாகத்தான் வந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சி அமைத்தே ஆக வேண்டும். ஏனென்றால் அதிமுகவுடைய ஆட்சி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒருவேளை அதிமுக தோல்வியை தருவினால் எடப்பாடி பழனிசாமி தமிழக அதிமுகவுடைய பொதுச்செயலராக இருப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயமாகத்தான் இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதற்காகத்தான் நாம் ஒவ்வொரு வீடியோக்களும் சொல்லிக் கொண்டிருந்தோம் அதிமுகவிற்கு வாழ்வாசாவா அப்படிங்கிற தேர்தல் அப்படிங்கிறது. அதனால் அதிமுகவிற்கு தமிழக மக்கள் ஆதரவுகளை அளித்திருப்பதாகத்தான் இந்த கருத்து கணிப்பு நிறுவனங்கள் பூரா அதிரடியாக சொல்லியிருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.